அனைவருக்கும் வணக்கம். கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று பல முக்கியமான விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். இலங்கை பூராக இருக்கின்ற திணைக்களங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மும்மொழி கொள்கைகளை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் மும்மொழி கொள்கைகள் இன்றிலிருந்து அமுல்படுத்தப்படும் என்று சொல்லி உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் சந்தன அபேவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். எனவே இது ஒரு நல்லொரு சகுனமாக பார்க்கப்படுகின்றது. எனவே அன்ற அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்பு பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு புதிய நடைமுறைகளையும் இதுவரை காலமும் அமுல்படுத்தப்படாத பல புதிய சட்டங்களையும் கொண்டு வந்து நடத்தி கொண்டிருப்பது அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையில் தற்பொழுது இந்த மும்மொழி கொள்கைகள் அமுல்படுத்தப்படுவது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அரசு திணைக்களங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் வெளியிடப்படுகின்ற சுற்றறிக்கைகள் மற்றும் கடிதங்கள் மற்றும் அறிவித்தல்கள் அனைத்தும் இன்றிலிருந்து தமிழ், சிங்களம், ஆங்கிலம் போன்ற மும்மொழிகளில் பிரசுரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இறுக்கமான கடுமையான ஒரு அமுல்படுத்தலை கொண்டு வந்திருக்கின்றார் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் சந்தன விஜயவர்த்தன. சங்கை அழைத்தது வீடு இணைந்து செயற்படுவது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நேற்று தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர்கள், அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் செயலாளர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள மார்ட்டின் வீதியில் உள்ள தமிழரசு கட்சியினுடைய அந்த தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இதன்போது எதிர்காலத்தில் இரண்டு கட்சிகளும் இணைந்து, அதாவது தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற இரண்டு கட்சிகளும் இணைந்து செயற்படுவது சம்பந்தமாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து செய்திகள் கிடைத்திருக்கின்றன. 200 மில்லியன் அமெரிக்கா டாலர்களை இலங்கை கோரியிருக்கின்றது. இதற்கு ஐஎம்எஃப் என்கின்ற சர்வதேச நாணய நிதியம் இதற்கான ஒப்புதலை அளித்திருக்கின்றது. இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களையும், எலிக்காய்ச்சல் காரணமாக நேற்றும் ஒருவர் இறந்திருக்கின்றார். கடந்த வாரத்தில் மட்டும் எலிக்காய்ச்சலால் 3 பேரை இழந்திருப்பது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிக அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. எனவே எலிக்காய்ச்சல் சம்பந்தமாக எமது காணொலியில் நாங்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. எனவே 3 பிள்ளைகளின் தந்தையான இவர் எலிக்காய்ச்சல் காரணமாக இறந்திருக்கின்றார். இவர் எங்கே இறந்திருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இவர் கண்டாவளை கண்ணகிபுரத்தை சேர்ந்தவர் என்று சொல்லியும், இவர் 5ஆம் தேதி தர்மபுரம் மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் இவருடைய இரத்த மாதிரி பரிசோதனைகளின் போது எலிக்காய்ச்சல் இவர் மீது பரவியதை இனம் கண்டதன் பின்னர் யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருந்தார். யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் நேற்று வரை உயிரிழந்திருந்தவர் நேற்று சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கின்றார். எனவே எலிக்காய்ச்சலால் இவருடைய இறப்பு சம்பவித்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றது. ஐஸ் போதையுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒட்டு சுட்டானில் 14 வயது சிறுவனை காணவில்லை. அதாவது கடந்த 5ஆம் தேதி ஒட்டு சுட்டான் இடதுகரை முத்தியன்கட்டு பிரதேசத்திலிருந்து கடை ஒன்றில் பொருட்களை வாங்குவதற்கு சென்ற இளைஞன் அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை காணவில்லை என்று சொல்லி பெற்றோரால் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அடுத்த மிகப்பெரிய ஒரு சோகம், பண்ணை கடலில் நீந்திய இளைஞர்கள் 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே யாழ்ப்பாணத்தில் உள்ள பண்ணை கடலில் யாழ்ப்பாணம் நகரை அண்டிய பகுதியில் இருந்த 4 இளைஞர்கள் படகொன்றை எடுத்துக்கொண்டு கடலினுடைய சற்று தூரத்துக்கு சென்று படகை விட்டு குதித்து நீந்தி நீச்சல் அடித்துக் கொண்டிருந்த போது சுழியில் அகப்பட்டு அபாய குரல் எழுப்பிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதில் 2 இறந்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பிறகு பார்ப்போம். யாழில் அதிரடியாக வீடு சுற்றி வளைப்பு. யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல வீடுகள் சுற்றி வளைக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்றத்தில் பெறப்பட்ட விசேட அனுமதியின் பேரில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து இந்த வீட்டை சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். எனவே திடீரென்று இவர்கள் பணக்காரராக இருக்கின்றார்கள், அளவுக்கு மிஞ்சி சொத்துக்களை சேர்த்திருக்கின்றார்கள். எனவே வருமானத்தை மீறி சொத்து சேர்த்தவர்களுடைய வீடுகள் இவ்வாறு திடீரென சுற்றி வளைப்புக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுடைய சொத்து விவரங்கள்
முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வேலை திட்டத்தை தற்பொழுது போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போன்றோம். அணையாத விளக்கு தூவி அணையாத விளக்கு நினைவு தூவி நேற்று முன்தினம் இரவு விசமிகளால் உடைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னர் கடந்த சில மாதத்திலும் இந்த நினைவு தூவி உடைத்து எறியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போன்றோம். தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு எமது காணொலிக்கு நீங்கள் யாராவது புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் ஒன்றை பண்ணிவிடுங்கள். நீங்கள் பண்ணுகின்ற லைக்கால் தான் எமது காணொலி பலருக்கு ஷேர் ஆகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அரச அறிவிப்புகள் அனைத்தும் இன்றிலிருந்து மும்மொழிகளில் நடைமுறைப்படுத்தப்பட போவதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் சந்தன அபேவர்த்தனா கடும் அமுல்படுத்தல் ஒன்றை அமுல்படுத்தியிருக்கின்றார். எனவே அரச திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்கள் அவற்றில் வெளியிடப்படுகின்ற சுற்றறிக்கைகள், கடிதங்கள் மற்றும் அறிவித்தல்கள் யாவும் இனி இன்றிலிருந்து மும்மொழிகளில் பிரசுரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடுமையான ஒரு அறிவுறுத்தலை அவர் அறிவுறுத்தியிருக்கின்றார். எனவே இந்த அறிவுறுத்தல் இன்றிலிருந்து பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த அறிவுறுத்தலை அவர் ஏன் விடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், மத்திய மாகாணம் ஊவா மாகாணத்தில் தமிழர்கள் பறந்து வாழ்கின்ற அந்த இடங்களில் அண்மைய காலப்பகுதியில் சிங்கள மொழி மட்டும் பிரசுரிக்கப்பட்டு வருகின்றமை அவதானிக்கப்பட்ட நிலையில், அதாவது கடிதங்கள் என்றாலும் சரி, சுற்றறிக்கைகள் என்றாலும் சரி, அறிவுறுத்தல்கள் என்றாலும் சரி, சிங்கள மொழிகளில் மட்டும்தான் அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வந்து வருகின்ற நிலையில் பல்வேறு தமிழ் பகுதியில் உள்ள தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் மற்றும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த சட்டத்தை அமுல்படுத்த முற்படுவதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் சந்தன அபேவர்த்தனா கூறியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் இன்றிலிருந்து இந்த சட்டம் விசேடமாக அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வவுனியா பகுதியில் இந்த வெள்ளப்பேரிடரால் இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. பூந்தோட்டம் வர்த்தகர் சங்கத்தினுடைய சமூக நீதிக்கான வெகுசன அமைப்பு, அற்புதமான இதய அமைப்பு ஆகியவை குறித்த இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். வவுனியா மாவட்டத்தில் அனர்த்தத்தால் கடந்த காலப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட டிட்வா புயலினுடைய பேரனர்த்தம் காரணமாக இருந்தவர்களுக்கான நினைவஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. நாட்டின் மீள் உருவாக்கம் குறித்து சந்தோஷ் யாவுடன் விஜித கோரத்துக்கிடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுடன் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கோரத்தவர் கலந்துரையாடி இருக்கின்றார். இதன்போது நாட்டின் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பல்வேறு சொத்தழிவுகள், உயிரழிவுகள் மற்றும் மீளுருவாக்கம் சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றார். இது சம்பந்தமாக இந்தியாவுடைய என்னென்ன உதவிகள் இலங்கைக்கு தேவை என்று சொல்லியும் அதற்கான நன்றிகள், ஏற்கனவே வழங்கப்பட்ட உதவிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்ட இந்த வெளிவிவகார அமைச்சர் விஜித கோரத் எதிர்வரும் காலங்களில் என்னென்ன இலங்கைக்கு தேவை என்று சொல்லி இந்திய உயர் ஸ்தானிகருடன் கலந்துரையாடி இருக்கின்றார். எனவே இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அணையாத விளக்கு தூவி நேற்று முன்தினம் இரவு அடித்து உடைக்கப்பட்டிருக்கின்றது. இது செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் அண்மைய காலத்தில் மீட்கப்பட்டிருக்கின்றது. மனித உடலங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள் உட்பட பல்வேறு சமூக நலன் விரும்பிகள் உட்பட அனைவராலும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த அணையாத விளக்கு தூவி. இது செம்மணி முகப்பில் அமைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த விளக்கு தூவி நேற்று முன்தினம் இரவு இனம் தெரியாத விசமிகளால் அடித்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னரும் இந்த தூவியோ அடித்துரைக்கப்பட்டு அதன்பின் மறுநாள் அவசரமாக இந்த நினைவு தூவி புனரமைப்பு செய்யப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே நேற்று முன்தினமும் இந்த நினைவு தூவி அடித்துரைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் நினைவு தூவிகள் கூட நிம்மதியாக இருக்க விடமாட்டார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை கோரியிருக்கின்றது. எனவே டிட்வா புயலால் ஏற்பட்ட அழிவுகள் சம்பந்தமாகவும் அதனை சீர் செய்வதற்காக இலங்கையினுடைய
பிரதான உயர் அதிகாரிகள் IMF என்கின்ற சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து 200 மில்லியன் அமெரிக்கா டாலர்களை கோரியிருக்கின்றார்கள். இதற்கு IMF என்கின்ற சர்வதேச நாணய நிதியத்தினர் ஒப்புதல் அளித்திருக்கின்றது. எனவே பல்வேறு உதவி திட்டங்களை வழங்குவதற்காக அவை எதிர்வருகின்ற மாதத்தினுடைய முற்பகுதியில் இலங்கைக்கு வரவிருப்பதாகவும் அவர்கள் இது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு 200 மில்லியன் பணத்தை ஒதுக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இலங்கையில் தற்பொழுது வகை தொகையின்றி சர்வதேச நாடுகளிலிருந்து பல்வேறு உதவிகள் குவிந்து வருகின்ற இந்த வேளையில் IMF என்கின்ற இந்த சர்வதேச நாணய நிறுவனம் 200 மில்லியன் பணத்தை இலங்கைக்கு அளிப்பதற்காக ஒரு பச்சை கொடி காட்டியிருப்பது அனைத்து மக்களாலும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. டிட்வா புயல் பேரிடர் காரணமாக இலங்கைக்கு வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றது உதவிகள் அள்ளி கொடுக்கின்ற நாடுகள் முழு நாட்டையும் ஸ்தம்பிக்க வைத்த டிட்வா புயலினுடைய கோர தாண்டவத்தால் இலங்கையினுடைய மீள் உருவாக்கம், மீள் கட்டுமானம் மற்றும் மனிதனுடைய அன்றாட வேலைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தல், எதிர்காலத்தில் உள்ள அந்த வாழ்க்கை தரத்தை சிறப்பாக அமைத்தல் போன்ற பல்வேறு திட்டங்களுக்காக உலக நாடுகள் பலவும் ஒன்றிணைந்து நேசக்கரங்களை நீட்டியிருக்கின்றது. இதில் முதலிடத்தை வகிப்பது இந்தியாவாக பார்க்கப்படுகின்றது. இந்தியா பல்வேறு பணமாகவும் பல்வேறு மனித உடல் உதவியாகவும் பல்வேறு கட்டுமான பணிகளுக்கும் குறிப்பாக இந்திய இராணுவத்தை சேர்ந்தவர்களை அவர்களுடைய பொறியியலாளரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இலங்கையினுடைய கட்டுமான பணிகள் மற்றும் வீதி திருத்தங்கள் போன்றவற்றில் இந்த இந்திய இராணுவத்தை சேர்ந்த பொறியியல் படை அதிகாரிகள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நெருக்கடியான நிலையில் கடந்த கொரோனா காலப்பகுதியில் கூட அதற்கு பிறகு பிற்பட்ட காலப்பகுதியில் பொருளாதார நெருக்கடியின் போதும் ஆபத்து பாந்தவனாக தானாக முன்வந்து உதவி செய்த நாடுகளில் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்தியாவுக்காக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த டிட்வா புயலினுடைய கோர தாண்டவத்தின் போதும் கையறு நிலையில் இருந்த இலங்கையை முதலில் வந்து கை கொடுத்து உதவியது இந்தியாவாக பார்க்கப்படுகின்றது. முதற்கட்டமாக தனது விக்கிரகாந்த் என்கின்ற கடற்படை விமானம் தாங்கி கடற்படை களத்திலிருந்து வானூர்திகளையும் மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டு எமது நட்புக்கு உறுதுணையாக இருந்த நாடாக இந்தியா கொள்ளப்படுகின்றது. மேலும் அத்துடன் நவீன உபகரணங்களையும் மீட்பு குழு சேதமடைந்த பாதைகளை சீரமைப்பதற்கு இராணுவ பொறியியல் குழு என்று சொல்லி பல்வேறு வகையில் இந்தியா எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றது. அதே போல் நாட்டில் உட்பூசல்கள் மற்றும் அரசியல் நெருக்கடிகள் இருந்த போதும் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளும் எமக்கு உதவிகளை வழங்கியிருக்கின்றன. எனவே துபாய் போன்ற நாட்டிலிருந்து படையினர்கள் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த துபாய் நாட்டு படையினரை பற்றி சிறப்பான ஒரு கருத்து கூறப்படுகின்றது. எனவே சாதாரணமாக மனிதர்கள் போக முடியாத இடங்களுக்கு இந்த துபாய் நாட்டு வீரர்கள் மிக வேகமாக சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. எனவே துபாய் நாட்டு வீரர்கள் உண்மையில் தங்களுடைய உயிர்களை துச்சமென மதித்து இலங்கைக்காக இந்த மத்திய மலை நாட்டில் இயற்கை பேரிடர் காரணமாக நிலச்சரிவுக்குட்பட்ட மக்களை மீட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற செய்திகள் உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா, ரஷ்யா, பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளும் தற்பொழுது உதவிகளை குவித்துக் கொண்டே இருக்கின்றது. ஜப்பானில் இருந்து பல உதவிப் பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் இருந்தும் உதவிப் பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. நேற்றைய தினம் அமெரிக்கா 2 மிகப்பெரிய பிரமாண்டமான விமானங்களில் பல்வேறு உதவி திட்டங்களுடன் இராணுவத்தினர் வந்து இறங்கியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்காக உபந்தளிப்பதற்காக பரம எதிரியாக இருக்கின்ற இந்தியா கூட பாகிஸ்தானுக்கு தனது நாட்டினுடைய வான்பரப்பை திறந்து விட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பாகிஸ்தானிலிருந்து வேகமாக வந்து இலங்கைக்கு உதவி செய்வதற்கு இந்தியாவுடைய வான்பரப்பு பாகிஸ்தானுக்கு தேவைப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த உதவியை இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு வழங்கியிருப்பது இலங்கையினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு என்று சொல்லி குறிப்பிடத்தக்க விடயமாக கொள்ளப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் பார்க்கப்படுகின்ற போது அனைத்து உலக நாடுகளின் பார்வையும் இலங்கையின் மீது குவிந்திருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை தன்னுடைய மீளுருவாக்கத்தை சிறப்பாக கொண்டு நகர்த்த வேண்டும் என்பது எமது பேரவாக இருக்கின்றது.
மக்கள் கூடும் இடங்களில் அவதானமாக இருக்கும்படி இலங்கை மக்களை சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்திருக்கிறது. சமீபத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக கண்களில் தொற்று நோய் எளிதில் பரவிவிடக்கூடிய ஆபத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. கண்கள் சிவத்திருத்தல் மற்றும் வீக்கம், நீர் வடிதல் மற்றும் வெளியேற்றம், ஒளி உணர்வு திணறும், கண் அரிப்பு, கண்களில் மண் விழுந்தது போன்ற உணர்வு ஏற்படுவதற்கான காரணமாக இருந்தால் கண்களை அடிக்கடி தூய நீரால் கழுவி உங்களுடைய கண்களை சுத்தமாக வைத்திருக்கும்படியும், எனவே ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த நோய் இருந்தால் உடனடியாக அருகில் இருக்கின்ற கண் வைத்தியரை நாடுமாறும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்திருக்கின்றது. எனவே இந்த வெள்ளத்தின் காரணமாக பலவேறு நோய்கள் பரவி வருகின்றது. குறிப்பாக 3 பேர் இறந்திருக்கின்றார்கள். எதன் காரணமாக என்று சொன்னால் இந்த எலிக்காய்ச்சல் காரணமாக. தற்பொழுது இந்த கண் நோயும் பரவுவதாக கூறப்படுகின்றது. எனவே இதைவிட அசுத்தமான நீர்களை குடிப்பதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்திருக்கிறது. 14 வயது சிறுவனை காணவில்லை என்று சொல்லி முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தில். ஒட்டு சுட்டான் இடதுகரை முத்தியன்கட்டு பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் அரவிந்த் என்கின்ற 14 வயது சிறுவன் கடந்த 5ஆம் தேதி தொடக்கம் காணாமல் போயிருக்கின்றார். கடந்த 5ஆம் தேதி முத்தியன்கட்டு இடதுகரையைச் சேர்ந்த ஒரு சிறுவன், 14 வயதை மதிக்கத்தக்க ஒரு சிறுவன், கடைக்கு தங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக பெற்றோருடைய அனுமதியோடு சென்றிருக்கின்றான். இவர் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கி வீடு திரும்பிய சம்பவங்கள் அனைத்தும் சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருந்த போதும் வீட்டை அண்மித்த பகுதியில் இவர் காணாமல் போயிருக்கின்றார். எனவே இவர் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிருக்கின்றார். இன்றைய தினம் 8ஆம் தேதியாக இருக்கின்றது. எனவே 3 நாட்களாக இந்த சிறுவன் காணாமல் போயிருக்கின்றான். எனவே இந்த சிறுவனுக்கு என்ன நடந்தது என்பது தற்பொழுது மர்மமாக இருக்கின்றது. எனவே இந்த சிறுவன் கடையிலிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு வந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சிறுவனுக்கு என்ன நடந்தது என்பது தற்பொழுது மர்மமாகவே இருந்து வருகின்றது. யாழில் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு வீடு. எனவே இந்த வீடு அதிரடியாக நேற்று யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டு வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் துருவி ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே யாழ்ப்பாண நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் இந்த போலீசார் இந்த வீட்டை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்காக சிறப்பு போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து இந்த கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அளவுக்கு மிஞ்சிய சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்ததன் காரணமாக இந்த வீடு தற்பொழுது சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே மிதமிஞ்சிய சொத்துக்கள் திடீர் பணக்காரர்கள் ஆகியவர்கள் தற்பொழுது நாட்டில் அதிகரித்து வருகின்ற நிலையில் எனவே அவர்களுக்கான ஒரு அதிர்ச்சியை கொடுக்கின்ற சம்பவமாக இந்த சம்பவம் காணப்படுகின்றது. இலங்கையில் யாழ்ப்பாண குடாநாட்டில் அண்மைய காலங்களில் திடீர் பணக்காரர்கள் பல்வேறு சம்பவங்களால் பல்வேறு மோசடி காரணமாக திடீர் பணக்காரர்களாகியதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு சொத்துக்களையும் அவர்கள் குவித்திருக்கின்றார்கள். எனவே வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து குவித்தல் சம்பந்தமாக இந்த வீடு தீவிரமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பது இது 2வது சம்பவமாக காணப்படுகின்றது. அண்மைய சில நாட்களுக்கு முன்னரும் கூட இவ்வாறு ஒரு வீடு அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டிருந்த சம்பவம் நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது. பண்ணைக்கடலில் நீந்திய இளைஞர்கள் 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் நகர பகுதியை அண்மித்த நகர பகுதியில் இருக்கின்ற 4 இளைஞர்கள் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள பண்ணை கடற்கரையில் இருந்த ஒரு படகொன்றை எடுத்துக்கொண்டு சற்று தூரத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். கடலினுடைய சற்று தூரத்துக்கு சென்று திடீரென்று படகிலிருந்து குதித்து நீச்சல் அடித்து அவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள். எனவே இந்த நீச்சலின் போது அவர்கள் திடீரென சுழியொன்றிலே அகப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதன் காரணமாக அவர்கள் சுழியில் அகப்பட்ட சம்பவங்கள் அந்த கடற்கரை இருக்குத்தானே, பண்ணையின் கடற்கரை, அந்த கடற்கரையில் இருந்து பார்த்தவர்களுக்கு இந்த விடயம் விளங்கி இருக்கின்றது. எனவே சுழியில் அகப்பட்டிருக்கின்ற மாணவர்களை மீட்பதற்காக உடனடியாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசாருடைய துரித நடவடிக்கை காரணமாக 4 இளைஞர்களும் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மீட்கப்பட்ட போதும் 2 இளைஞர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற பாதையில் இறந்திருக்கின்றார்கள். ஏனைய 2 இளைஞர்களும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு
தகாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். நீச்சல் அடிக்க வேண்டும் என்று சொன்னால் கரையில் நின்று நீச்சல் அடிக்கலாம். சற்று தூரத்துக்கு சென்று சுழிகளில் அகப்பட்டு உங்களுடைய உயிர்களை வீணாக பலியிடுகின்ற ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. எனவே உங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களை சற்று யோசித்து பாருங்கள். அவர்கள் இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். எனவே பெற்றோர்களும் சற்று பிள்ளைகளை கண்டிப்புடன் வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை சற்று கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை எச்சரிக்கை செய்கின்ற நேரத்தில் எச்சரிக்கை செய்து அவர்களை உரிய வகையில் திருத்தி வைத்திருக்கின்ற போது இவ்வாறான அசம்பாவிதங்களிலிருந்து ஓரளவு உங்களுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இன்று இந்த 2 பிள்ளைகளும் ஆர்கால் மடத்தைச் சேர்ந்த ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் இவ்வாறு இறந்திருக்கின்றார்கள். எனவே அந்த ஆர்கால் மடப்பகுதி இன்று சோகமயமாக இருக்கின்றது. எனவே இந்த நிலைகள் தேவைதானா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது உங்களுடைய முழுமையான பொறுப்பாக நாங்கள் விட்டிருக்கின்றோம். இதுபோன்ற காணொளிகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வரும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.